ஜூலை 1 ஆகஸ்ட் 16 வரை மதுரை மகன்யாசில் நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு 5% முதல் 55% வரை தள்ளுபடி. இப்போதே முந்துங்கள். அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். பின் லேடனுடைய இறுதி நிமிடங்கள் அந்த காணொளிக்கு நம்ம எதிர்பார்க்காத வண்ணம் எக்கச்சக்கமான வரவேற்பை நம்முடைய அன்பு நேயர்கள் கொடுத்திருந்தீங்க. உண்மையிலேயே ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்ததுங்க. தொடர்ந்து இதே மாதிரி பண்ணுங்க, நிறைய தலைவர்கள் குறித்தெல்லாம் பேசுங்க அப்படின்லாம் நீங்க வழிகாட்டியிருந்தீங்க. அந்த வகையில தான் ஒரு புதிய தொடரை தொடங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. என்னன்னா வரலாறு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அதுல பல்வேறு ஆச்சரியங்கள் இருக்கும், பல்வேறு சுவாரஸ்யங்கள் இருக்கும், பல்வேறு அதிர்ச்சிகள் இருக்கும். வரலாறு நம்ம எதிர்பார்க்காத வண்ணம் இருக்கும். அந்த வரலாற்றுல சிலர் நாயகர்களாகவும் போற்றப்படுவாங்க, சிலர் வில்லன்களாகவும் தூற்றப்படுவாங்க. அது அந்த சூழல்ல இருக்கக்கூடிய மக்கள், அவங்களுடைய உணர்வுகள், ரெண்டாவது இவங்களுடைய ஆட்சி, இல்லை இவங்க செலுத்தின அந்த தாக்கம், இதெல்லாம் வச்சு அது சூழலுக்கு ஏற்ப மாறுங்க. அந்த வகையில நம்முடைய ஜூவியில மிக முக்கியமான ஒருத்தர் குறித்து நம்முடைய உதவி பொறுப்பாசிரியர் பாலு சத்யா அவர்கள் ஒரு முக்கியமான தொடரை எழுத தொடங்கியிருக்காரு. அந்த தொடருக்கு ஓவியங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எம் ஜெயசூர்யா. எல்லாம் ஓகேங்க, யாருங்க அந்த முக்கியமானவர் அப்படின்னு பார்த்தா இந்த தொடரின் பெயர் ஒரு பேரழிவுக்காரனின் கதை. புரிஞ்சிருப்பீங்க, முசோலினி. முசோலினியுடைய வாழ்க்கை வரலாற்றை தான் இந்த தொடர்ல, காணொளி தொடர்ல நம்ம விரிவா பார்க்க போறோம். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். ஓர் ஆடு போல் 100 ஆண்டுகள் வாழ்வதை விட ஒரு சிங்கம் போல் ஒரு நாள் வாழ்வது மேலானது. பெனிட்டோ முசோலினி. இறுதி அத்தியாயம். அது ஏப்ரல் மாசங்க, ஒரு வசந்த காலம் எப்படி இருக்கும்? செம்ம ஹாப்பியா இருப்பாங்க இல்லையா? ஆனா இத்தாலி மக்களால அந்த வசந்த கால மகிழ்ச்சிய கொண்டாட முடியல. எப்படிங்க கொண்டாட முடியும்? ஏன்னா அது 2ஆம் உலகப் போருடைய இறுதி காலகட்டங்க. எங்க திரும்பினாலும் போர் காட்சிகள். திடீர்னு வீட்டுடைய ஜன்னல்லாம் உடைச்சிட்டு வரக்கூடிய துப்பாக்கி குண்டுகள், இன்னொரு பக்கம் பீரங்கி, டேங்கு, அங்கிருந்து சடன்னு வரக்கூடிய அந்த குண்டுகள். அப்படியே மேல பார்த்தோம்னா, அண்ணாந்து பார்த்தோம்னா வான்வெளியில இருந்து குண்டு மலைகள் பொழிகிறது. உசுர கையில பிடிச்சிருக்கிறது பெரிய விஷயமா ஒவ்வொருத்தரும் ஈரக்குலையை நடுநடுங்க செய்யக்கூடிய ஒரு போர் காட்சிகளாக எல்லா பக்கமும் இருக்கு. நிறைய படங்கள் எல்லாம் போர் காட்சிகள் பார்த்துருந்துருப்பீங்க இல்லையா? அதை எல்லாவற்றையும் அப்படியே மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த வலிய, அந்த அச்சத்தை உங்களால புரிஞ்சிக்க முடியும். இதுல இவ்வளவு ஆபத்துகளுக்கு மத்தியில உயிர் பிழைச்சிருக்கிறதே பெரிய அவஸ்தைன்னா, அந்த உசுரை காப்பாத்தி அப்படியே கையில பிடிச்சு வச்சுக்கணும் இல்லையா? குறிப்பா குழந்தைகளுக்கு அவங்களுக்கான ரொட்டி துண்டுகளோ இல்ல பாலோ கிடைக்கிறது அதை விட பெரிய அவஸ்தையா இருந்ததுங்க. சாதாரண மக்கள் மட்டுமாங்க, இத்தாலியுடைய அதிகார மாளிகையே டோட்டலா ஆட்டம் கண்டிருந்ததுங்க. இன்னும் சொல்ல போனா கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக தன்னுடைய ஒற்றை விரலால ஆட்டி படைத்து கொண்டிருந்தாரு பெனிட்டோ முசோலினி. அவரே அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம டோட்டலா திணறிட்டு இருந்தாருங்க. ரொம்பவே கஷ்டமான ஒரு காலமா இருந்தது. கொஞ்சம் இத்தாலியுடைய படை இருந்தது. அந்த நேரத்துல ஆபத்துக்கு நான் உதவுறேன் அப்படிங்கிற ரீதியில அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு அவருடைய நண்பரான ஹிட்லருடைய ஜெர்மானிய படைகளும் பக்கத்துல வந்ததுங்க. அதே நேரத்துல உங்களை வீழ்த்தியே தீருவேன் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கொண்டு 2 நாட்டு ஆதிக்கத்தையும் துரத்தி அடிக்க நேச நாடுகள் அங்க காத்துக்கிட்டு இருந்ததுங்க. இன்னும் சில நாட்களுக்குள்ளார இத்தாலிய நேச நாடுகள் அவங்க பட துவசம் செய்து விடும் அப்படின்னு வந்து கொண்டு இருக்கிற செய்திகள் எல்லாமே முசோலினிய ரொம்பவே ஆட்டம் காண வச்சது. அதுல இன்னும் பேரிடியாக ஒரு செய்தி முசோலினிய டோட்டலா அப்செட் ஆக்குனது. 1945 ஏப்ரல் 25ஆம் தேதிங்க. இந்த கருப்பு வெள்ளை காலத்துக்கு அப்படியே போய் பார்ப்போம். அவருக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்த அவருடைய நண்பரான ஹிட்லருடைய ஜெர்மனிய படைகள், வடக்கு இட்டலியில முசோலினிக்கு அரணாக நின்று கொண்டிருந்த அதே ஜெர்மனி படைகள் கொஞ்சம் கொஞ்சமா நேச நாட்டு படைகள் கிட்ட, அதாவது USSR சோவியத் ரஷ்யாவுடைய படைகள் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா தங்களுடைய பிடிய இழந்துகிட்டு இருந்தாங்க. இப்ப இத்தாலியுடைய முக்கிய நகரங்கள் எல்லாமே சோசலிஸ்ட் கட்சிக்காரர்களுடைய கையில டோட்டலா இத்தாலியை ஆக்குபை பண்ண தொடங்கிட்டாங்க. என்ன செய்யறதுன்னே தெரியாம அப்படியே விழி பிதுங்கி இருக்காரு முசோலினி. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் சரி பேச்சுவார்த்தை நடத்தலாமே அப்படின்னு சோசலிஸ்ட் கட்சிக்காரர்கள் அழைப்பு கொடுத்திருந்தாங்க. சரி, போர்ல சில பின்னடைவை நம்ம சந்திச்சோம்னா அந்த நேரத்துல பேச்சுவார்த்தை கொஞ்சம் சரியானதா இருக்கும் அப்படின்னு முசோலினியும் யோசிக்கிறாரு. அந்த நேரத்துலதான் கார்டினல் ஆல்ஃபிரிட்டோ சூஸ்டர் அப்படிங்கிற ஒரு கத்தோலிக்க மதகுரு அவருடைய அரண்மனையில பேச்சுவார்த்தைக்கான அந்த பணிகள் எல்லாமே நடக்குதுங்க.
அங்க முசோலினி அவங்க டீம் வந்துட்டு போன உடனே ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா தனக்கு சப்போர்ட்டா நண்பா நான் இருக்கிறேன் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஹிட்லர் அவருடைய நாஜி படைகள் நிபந்தனை இல்லாம எதிரியோடு சரணடைய பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க. என்னங்க, எனக்கு கை கொடுப்பீங்கன்னு பார்த்தா நீங்க இங்க டோட்டலா போய் சரணாகதி அடைஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு இந்த அதிர்ச்சியில இருந்து விலக முடியாம துடிச்சுக்கிட்டு இருந்தாரு முசோலினி. அதோடு ஒண்ணுமே பேசாம கோபத்தோடவே திரும்பினாரு முசோலினி. எப்படிப்பட்ட ஒரு கனவு! நான் தான் நவீன காலத்து ஜூலியஸ் சீசர் அப்படிங்கறதெல்லாம் முசோலினியுடைய பெருங்கனவா இருந்ததுங்க. அது எல்லாமே தவிடுபடி ஆகிடும் போல இருந்தது. அப்படித்தான் ஒவ்வொன்றாக ஃபெயிலியர் காட்சிகளாக பார்த்துக்கிட்டே வராரு. அன்றைய தேதிக்கு முசோலினியுடைய வயசு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 61 வயசு. ஆள் பார்த்தோம்னா திடகாத்திரமான 6 அடி 5 அங்குலம் ஹைட்டுங்க. நல்ல ஹைட்டு. எந்த சூழ்நிலையிலையும் முகத்துல எதையுமே காட்டிக்காத ஒரு இரும்பு மனிதராகத்தான் முசோலினி இருந்தாரு. வேற வழியே இல்ல. டூசே டூசே அப்படின்னா தலைவர்னு அர்த்தங்க. நம்ம இங்க இருந்து சுவிட்சர்லாந்துக்கு போயிடலாம். கோமோ ஏரி வழியாக போனோம்னா சுவிட்சர்லாந்துடைய எல்லை வந்துடும். அங்க நம்ம சுவிட்சர்லாந்துக்குள்ளார நுழைஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மள ஒண்ணுமே செய்ய முடியாது. இங்க இருந்து இப்போதைக்கு நம்ம தப்பிச்சு போறது மட்டும்தான் சரியான உத்தியா இருக்கும் அப்படின்னு ஒரு அதிகாரி முசோலினி காதுபட அவர் தெரிவிச்சிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல முசோலினியை பொறுத்த வரைக்கும் சரி இது ஒரு நல்ல ஐடியாவா தான் இருக்கு அப்படின்னு அவரும் ஒரு முடிவுக்கு வராரு. உடனடியாக தன்னுடைய காதலி கிளாரா பிட்டாக்சி அவங்க கிட்டயும் இப்படி நம்ம தப்பிச்சு போயிடலாம், அது சரியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நல்ல யோசனையா தான் இருக்கு, தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு உடனடியாக இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு காதலியும் கிரீன் சிக்னல் கொடுக்குறாங்க. 1945 ஏப்ரல் 26 முசோலினியுடைய வாழ்க்கை வரலாற்றுல மிக மிக முக்கியமான ஒரு தினம். ஏன்னா அந்த வரலாற்றை எழுதக்கூடிய பலருமே எப்படிங்க இப்படி ஒரு தப்பான முடிவை எடுத்தாரு முசோலினி அப்படின்னு இப்பவும் கூட ஆச்சரியம் விலகாம அதிர்ச்சி விலகாம கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி சில நேரத்துல தவறான முடிவுகளை எடுக்கத்தானே செய்வாங்க. சரி, ஏப்ரல் 26 என்ன நடந்ததுன்னு திரும்புவோம். முசோலினியும் அவங்களுடைய காதலி கிளாராவும் கார்ல ஏறிட்டாங்க. அந்த கார் பார்த்தோம்னா ஆசாசியா தன்னுடைய காதலிக்கு 1939 ஆல்பா ரோமியோ ஸ்போர்ட்ஸ் கார் அந்த காரை பரிசளிச்சிருந்தாரு முசோலினி. அதே கார்ல தான் இன்னைக்கு உசுரை காப்பாத்திக்கிறதுக்காக 2 பேரும் தப்பிச்சு போறாங்க. காதலி முசோலினி அவங்களோட கூட சில படை வீரர்கள், முக்கியமான அதிகாரிகள், பாதுகாப்பு வாகனங்கள் அதுல அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்டவங்க அணிவகுத்து இருக்காங்க. போதாததற்கு அவங்களுடைய நண்பர் ஹிட்லர் அவருடைய படைகளும் சப்போர்ட்டுக்கு வராங்க. ஒரு ஊர்வலம் போல அங்கிருந்து தப்பிச்சு போக முயற்சி செய்யறாங்க. நாட்டை விட்டு தப்பிச்சு போக முடிவெடுத்த முசோலினி எப்படி இப்படி வாகனங்கள் ஊர்வலமாக போக முடிவெடுத்தாரு அப்படின்னு இன்னைக்கும் அந்த கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்காங்க வரலாற்று ஆசிரியர்கள். 1945 ஏப்ரல் 27 ஒரு முக்கியமான வரலாற்று சம்பவத்துக்கு சாட்சியாக அங்க மாறி இருந்தது கோமோ ஏரி. கோமோ ஏரியோடைய அந்த வடமேற்கு எல்லையில எந்தவித சலனமும் இல்லாம அங்க அப்படியே அமைதியா உறங்கி கொண்டிருக்கு அந்த ஏரி. அதே நேரத்துல அந்த ஏரி பக்கத்துல முசோலினி அவருடைய வாகனங்கள் வந்து கொண்டிருக்கு. எப்படியாவது இந்த எல்லையை தாண்டி போயிடணும், எப்படியாவது உசுரை காப்பாத்திடணும், பின்னாடி எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு நொடியும் திகிலோடு கடந்துகிட்டு இருக்காங்க. அதற்கு ஏத்த மாதிரி அந்த வாகனமும் பயணிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்துல திடீர்னு ஒரு குழு வந்து அந்த வாகனங்களை தடுத்து நிறுத்துறாங்க. யார் அவங்கன்னா பாசிச எதிர்ப்பாளர்கள், சோசலிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள், அவங்களுடைய படை. அந்த குழுவுக்கு தலைமை தாங்கினவங்க யார் அப்படின்னா பியர் லூயிஜி ஊர்ஃபானோ லாசரோ. இந்த 2 பேரு தான் அந்த குழுவை தலைமை தாங்கினாங்க. வாகனத்தை நிறுத்திட்டு யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு செக் பண்றாங்க. யார் கண்ணிலையும் மாட்டிடக்கூடாது அப்படின்னு முன்கூட்டியே திட்டமிட்டு முசோலினியை வழக்கமா போடுகின்ற அந்த ஆடையை தவிர்த்து விட்டு இராணுவ உடைக்கும் திரும்பியிருந்தாரு முசோலினி. அதாவது ஜெர்மனியுடைய இராணுவ உடைங்க. லூஃப்ட் வாஃபா அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஜெர்மனி இராணுவத்துடைய அடையாளமான கழுகும் ஸ்வஸ்திக் சின்னமும் பொறிக்கப்பட்ட ஒரு மேல் கோட்டுங்க அது. அவர்கிட்ட நெருங்கி வராங்க அந்த சோசலிஸ்ட் தளபதிகள். உத்து பாக்குறாங்க அவங்களுடைய டீம். அட இவர் முசோலினி ஆச்சே அப்படின்னு ஒருத்தர் அங்க இருந்து கத்துறாரு. அவ்வளவுதான், முசோலினி டோட்டலா முக வெளிரி போயிடுறாரு. எப்படி அவரை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா கண்டுபிடிக்க முடியாமலா இருக்கும்.
வீதிக்கு வீதி பெரிய பெரிய பேனர்கள், செய்தித்தாள்கள்ல தினந்தோறும் வந்துட்டு அவருடைய படங்கள், இப்படி அடிக்கடி பார்க்கப்பட்ட ஒரு முகத்தை யாரு தாங்க மறக்க முடியும்? கிளீன் சேவ் பண்ணிட்டு கம்பீரமா அவர் இருக்காரு. ட்ரெஸ்ஸ மாத்தி போட்டுட்டா அவரை கண்டுபிடிக்க முடியாதா என்ன? அங்கிருந்து கத்துறாரு, முசோலினி அப்படின்னு. அந்த 2 தளபதிகளும் அடுத்த செகண்ட் முசோலினி கைது செய்யப்படுறாரு. உடனடியாக அவரை டோங்கோ அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு கூட்டிட்டு போறாங்க சோசலிஸ்ட் படைகள். ஒரு பண்ண வீட்டுல முசோலினிய அடைச்சு வைக்கிறாங்க. அவரை சுத்தி காவலுக்கு இருந்ததோ ஒரு சிறிய சோசலிஸ்ட் படை தாங்க. அதே நேரத்துல எங்கேயாவது இருந்து முசோலினியோடைய படை வீரர்கள் வந்துடுவாங்களோ அப்படின்னு கூடுதல் பாதுகாப்போடும் கூடுதல் கவனத்தோடவும் கொஞ்சம் அச்சத்தோடும் தான் இருந்தாங்க சோசலிஸ்ட் படைகள். இந்த இடத்துல சில காட்சிகள் சோசலிஸ்ட் படைகளுடைய கண்களுக்கு வந்து போகாமலோ இல்லைங்க. ஏன்னா முசோலினியுடைய பாசிச படை எப்படி இருக்கும் தெரியுங்களா? எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் எந்த விதமான அடிப்படையான போர் விதிகளை கூட அவங்க கடைபிடிச்சதே கிடையாது. பெண்கள், பெரியவங்க, அதாவது முதியவர்கள், குழந்தைகள், இப்படி யாரையுமே பாரபட்சம் பார்க்காம எல்லோரையும் அட்டாக் பண்ணிருந்தாங்க. ஒருத்தரையும் விட்டு வைக்காம கொன்று குவிச்சாங்க. ரசாயன குண்டுகளை தூவுனாங்க. சந்தேகம்னு வந்துருச்சுன்னா உதவிக்காக வந்த செஞ்சிலுவை சங்கத்தினர் கூட முசோலினி படைகளுடைய தாக்குதலுக்கு ஆளாகாம இருந்தது இல்லைங்க. அந்த அளவுக்கு எதை பற்றியும் கவலைப்படாம, மனித நேயங்கிறது கொஞ்சம் கூட இல்லாம மிக மூர்க்கமாகவே தான் நடந்து கொண்டாங்க முசோலினியுடைய படைகள். எதிரிகளை துவசம் செய், இதுதான் அவங்களுடைய கொள்கையாக, பாசிசத்துடைய கொள்கையாக இருந்தது. அதுக்கு அவங்க நியாயமும் கற்பிச்சாங்க. எதிரிகள் இறந்து போவது மட்டும்தான் நம்முடைய கொள்கைக்கு நமக்கு எப்பொழுதுமே சாதகமான ஒண்ணு. அதனால முடிஞ்ச வரைக்கும் எதிரிகளை கொல்லுங்க, இல்லைன்னா சிறைப்படுத்தி அவங்கள வதை முகாம்களுக்கு கொண்டு போங்க. அங்க உங்களுக்கு எப்ப தோணுதோ இல்ல எப்ப தேவையோ உடனே துப்பாக்கி எடுங்க, சட சட சடன்னு அவங்கள சுட்டு தள்ளுங்க. நமக்கு தேவைங்கிறது ஒன்னே ஒண்ணுதான், எதிரிகள் டோட்டலா அழிக்கப்படணும். எதிரிகள் இருந்த இடத்துல நம்முடைய இத்தாலிய குடும்பங்கள் அங்க இருக்கணும். இதுதான் நம்முடைய ஒரே இலக்கா இருக்கணும் அப்படின்னு வரலாற்றுல மிக மோசமானவற்றை எழுதி கொண்டிருந்தது முசோலினியுடைய படைகள். முசோலினி படைகளுடைய கொடூரமான முகத்துக்கு ஒரு சின்ன உதாரணங்க, ஒரு சின்ன சம்பவம். ஆனா எல்லோரையும் நடுநடுங்க வைத்த, முசோலினி படைகளை விடவே கூடாதுன்னு நினைச்சு பாக்குறப்பவே பதிலடி கொடுக்கணும்னு துடியா துடிக்க வச்ச ஒரு சம்பவங்க. முசோலினி எதிரிகளை ரொம்பவே சிந்திக்க வச்சது. 1941 குரோஷியாவை ஆக்கிரமிச்சது இத்தாலியுடைய படைகள், முசோலினியுடைய படைகள். அப்ப கபாருங்கிற ஒரு கிராமங்க, ஏதுமறியாத மக்கள் இருக்கக்கூடிய, எளிய மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு கிராமங்க. அந்த ஒட்டுமொத்தமான கிராமத்தையும் முசோலினியுடைய படைகள் சூறையாடுது. அப்புறம் ஒருத்தர் விடாம, குழந்தைங்க யாரையும் விடாம கொன்று குவிக்குது முசோலினியுடைய படைகள். அதுக்கப்புறம் அந்த ஒட்டுமொத்தமான கிராமத்தையுமே கொளுத்துறாங்க. எவ்வளவு மோசமான ஒரு சம்பவம்! மனக்கண்ணுல அப்படியே அந்த காட்சியை ஓட விடுங்க. எத்தனை விதமான அலறல்கள் இருந்திருக்கும், எத்தனை பேர் தப்பிக்க துடிச்சிருப்பாங்க. அத்தனை பேரையும் விடாம மீண்டும் கொன்று குவித்தது இத்தாலியுடைய முசோலினியுடைய படைகள். சோசலிஸ்ட் வீரர்கள் எதையுமே மறக்க கிடையாது. முசோலினி, நீங்க அநீதியின் பக்கம் இருக்கீங்க, நாங்க நீதியின் பக்கம் இருக்கோம் அப்படின்னு தங்களுடைய மனசுக்கு முன்னாடி அந்த காட்சிகள் அப்படியே ஓட விட்டாங்க சோசலிஸ்ட் படை வீரர்கள். முசோலினியுடைய விவகாரத்தை விரைவில் முடிச்சிடணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்க மனசுல தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்த ஒற்றை வாக்கியமா இருந்ததுங்க. இப்ப முசோலினி வசமா சிக்கி கைது செய்யப்பட்டிருக்கிறார். அடுத்த நாள் ஏப்ரல் 28 1945 அதிகாலை 2:30 மணி இருக்குங்க. அந்த நேரம் எப்படி இருக்கும்? உலகமே அப்படியே உறங்கிக் கொண்டிருக்கு. ஒரு மிதமான ஒரு இருள். அந்த இருள் முசோலினியுடைய மனசை பிரதிபலிக்கிறதாக இருந்தது. முசோலினி இருந்த அந்த அறை, பண்ணை வீடு நிசப்தமா மயான அமைதியோடு இருக்கு. அந்த நேரத்துலதான் அவருடைய காதலி கிளாரா பிட்டாக்சி அவங்களையும் அழைச்சிட்டு வந்து முசோலினியோடைய இருந்த அறையிலேயே அவங்களையும் அடைக்கிறாங்க. 2 பேரும் அமைதியா இருக்காங்க. அப்படியே பிற்பகல் நேரம் வருது. 2 பேரையும் பண்ணை வீட்டுல இருந்து அப்படியே கூட்டிக்கிட்டு ஜூலியோனோ அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு அழைச்சிட்டு வராங்க சோசியலிஸ்ட் படைகள், நேச நாட்டு படை வீரர்கள். அங்க கோமோ ஏரி கரையில அப்படியே ஒரு பெரிய சுவர் இருக்கு. கற்சுவருங்க, அது பார்த்தா அப்படியே தெரியும். அந்த கற்சுவரை பார்த்து திரும்பி நிக்க சொல்றாங்க சோசியலிஸ்ட் படை வீரர்கள். அப்பவே அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத முசோலினி புரிஞ்சுக்கிட்டாரு.
6 அடி சுமார் 5 அங்குலம் இருக்கக்கூடிய அந்த திடகாத்திரமான உடல் அமைதியா இருக்கு. ஒரே ஒரு வார்த்தையை தான் அப்ப உதிர்க்கிறாரு, என் நெஞ்சில் சுடுங்கள். இதுதான் முசோலினி உதிர்த்த அந்த கடைசி வார்த்தை. நீங்க சொன்னா கேட்கறதுக்கு நாங்க ஒண்ணும் உங்களுடைய படைகள் கிடையாது, நேச நாட்டு படைகள். முசோலினியுடைய வார்த்தைகளை செவி மடுக்கவில்லை சோசியலிஸ்ட் படை வீரர்கள். அடுத்த செகண்ட் மெஷின் கன்கள் வெடிக்க முசோலினி, அவங்களுடைய காதலி கிளாரா மற்றும் அவங்களுடைய படை முக்கியமான தளபதிகள்னு 16 பேரும் சுட்டு கொல்லப்படுறாங்க. இந்த மிஷனுக்கு தலைமை தாங்கியவர்னு சொல்லப்படுபவர் வால்டர் பவுடிசியோ. இறந்தவங்க யாரா இருந்தாலும் அவங்களுடைய உடலுக்கு மரியாதை செலுத்தி நல்லடக்கம் செய்யணும் அப்படிங்கிறது உலகத்துடைய ஒரு நடைமுறையா இருந்ததுங்க. ஆனா முசோலினியுடைய விவகாரத்துல பண்பாடு, நடைமுறை உள்ளிட்ட எதுவுமே பின்பற்றப்படல. இன்னும் சொல்ல போனா அவரோடு சேர்ந்து கொல்லப்பட்ட அத்தனை பேருடைய உடல்களும் மறுநாள் காலையில வரைக்கும் ஜூவியனோங்கிற அந்த கிராமத்திலேயே வச்சிருந்தாங்க. என்ன நடந்தது அந்த நேரத்துல அப்படின்னு இது வரைக்கும் எந்த விதமான குறிப்புகளும் இல்லைங்க. அதுக்கப்புறம் தான் ஏப்ரல் 29ஆம் தேதி அதே போன்ற ஒரு அதிகாலை நேரங்க. அந்த நேரத்துல சோசியலிஸ்ட் கட்சியை சார்ந்த நேச நாட்டு படைகளை சார்ந்த முக்கியமானவங்களாம் வராங்க. வந்துட்டு முசோலினியுடைய உடலு, அப்புறம் அவங்களுடைய காதலி கிளாரா, அப்புறம் 16 தலைவர்கள், இத்தாலியோடைய தலைவர்கள் அத்தனை பேருடைய உடலையும் எடுத்து அப்படியே ஒரு ட்ரக்ல அப்படியே தூக்கி போடுறாங்க. அங்கிருந்து இத்தாலியோடைய மிலன் நகரத்துல இருக்கக்கூடிய பியல் லொரேத்தா அப்படிங்கிற அந்த பகுதிக்கு அந்த ட்ரக் அப்படியே கொண்டு போறாங்க. அந்த சதுக்கத்துல 8 மாதங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு முக்கியமான சம்பவம், அந்த காட்சிகள் எல்லாமே சோசியலிஸ்ட் படை வீரர்களுடைய கண் முன்னாடி வந்து போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக நேச நாட்டு படைகள், யுஎஸ்எஸ்ஆருடைய படைகள், அந்த வீரர்களுடைய கண்கள் சிவக்க தொடங்குது. ஏன்னா 8 மாதங்களுக்கு முன்பு ஹிட்லருடைய நாஜி படைகள் கிட்டத்தட்ட 15 சோசியலிஸ்ட் கட்சி தலைவர்களை கொடூரமாக கொன்று அவங்களுடைய உடல்களை இதே சதுக்கத்துல தொங்க விட்டிருந்தாங்க. அந்த காட்சியே மிக கோரமாக இருந்ததுங்க. அது எல்லாமே சோசியலிஸ்ட் வீரர்களுடைய கண்ணு முன்னாடி வந்தது இல்லையா? கண்கள் சிவந்தது. உடனடியாக அதே மாதிரி எங்களுடைய தோழர்களை நீங்க என்ன பண்ணீங்களோ அதே மாதிரி நாங்க பண்றோம் அப்படின்னு முசோலினி, கிளாரா உள்ளிட்ட அந்த 16 பேருடைய உடல்களையும், இறந்த உடல்களையும் தலைகீழாக அதே சதுக்கத்துல தொங்க விடுறாங்க செம்படையினர். இந்த நிகழ்வை வரலாற்றின் மிக மோசமான காட்சிகளில் ஒன்று அப்படின்னு எழுதுனாங்க டைம் பத்திரிகை. ஆனா அது குறித்தெல்லாம் எங்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில தான் சோசியலிஸ்ட் கட்சிக்காரர்களுடைய படை வீரர்களுடைய எண்ணம் இருந்தது. முசோலினி கொல்லப்பட்டார், பேரழிவுக்காரர் கொல்லப்பட்டார். இந்த செய்தி காட்டு தீ மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பரவ தொடங்கினது. என்னது, அந்த மோசமான கொடூரமான முசோலினி கொல்லப்பட்டு விட்டாரா அப்படின்னு ஆயிரக்கணக்கான மக்கள் குவிஞ்சாங்க. அந்த இடத்தை நோக்கி சாரையா வர தொடங்கினாங்க. எப்படியெல்லாம் எங்களை நீங்க வந்துட்டு டார்ச்சர் பண்ணீங்க, எப்படியெல்லாம் எங்களுக்கு தொந்தரவு கொடுத்தீங்க, எங்களை கொடூரமாக எங்கள் மீது ஆட்சியை ஏவுனீங்க, இராணுவத்தை ஏவுனீங்க அப்படிங்கிற ரீதியில வந்த மக்கள் எல்லோருமே கற்களால கையில கிடைச்சதெல்லாமே எடுத்து அந்த உயிரற்ற தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த உடல்களை நோக்கி கல்களை எடுத்து வீசுறாங்க. இன்னும் சொல்ல போனா முட்டை, தக்காளி அப்படின்னு தூரத்துல இருந்து அந்த உடல்கள் மேல கோபத்தோடு எரியிறாங்க குவிஞ்சிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள். அந்த அளவுக்கு முசோலினியுடைய அதிகாரம் மக்களை ஆட்டி படைச்சிருந்தது. தங்களுடைய கோபத்தை இறந்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்சும் தனியாம தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஆயிரக்கணக்கான பொதுமக்கள். அட்லாஸ்ட் முசோலினி மற்றும் மற்றவர்களுடைய உடல்கள் அங்கிருந்து இறக்கப்பட்டு அந்த சதுக்கத்துல ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு பெட்ரோல் நிலையத்துல அப்படியே கிடத்தி வைக்கப்பட்டதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுடைய கோபம் தணிஞ்சது. பிற்பகல் கடந்த ஒரு நேரம் அந்த இடத்துக்கு வந்த அமெரிக்க படைகள் முசோலினியுடைய உடம்பையும் மற்றவங்களுடைய உடம்பையும் ஒரு பிணவரை இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கும் எடுத்துட்டு போனாங்க. அந்த நேரத்துல முசோலினியுடைய உடல் எப்படி இருந்தது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 6 அடி 5 அங்குலம் இருக்கக்கூடிய திடகாத்திரமான உடல். ஆனா இப்ப டோட்டலா உரு தெரியாம செதைச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு மக்களுடைய கோபம் வெளிப்பட்டிருக்குங்க. அதே நேரத்துல வரலாற்றுல மிக முக்கியமான மற்றொரு தருணமும் கொஞ்சம் கொஞ்சமாக அரங்கேற தொடங்கினது. இந்த உலகத்தையே நான் ஆள பிறந்தவன் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த மற்றொருவர் தன்னுடைய இறுதி அத்தியாயத்தை எழுதி கொண்டிருந்தாருங்க. ஜெர்மனிய சோவியத் படைகள், செம்படைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி வளைத்தது. முசோலினி கொல்லப்பட்ட தகவல் அவருடைய ஆருயிர் நண்பரான ஹிட்லருக்கு சொல்லப்படுதுங்க. பேரதிர்ச்சி.
என்ன செய்யறதுன்னே தெரியாம அமைதியாக டோட்டலாக உடைஞ்சு போயிருக்காரு ஹிட்லர். முசோலினி இருந்த ஒரே ஒரு நாள் கழித்து 1945 ஏப்ரல் 30 தற்கொலை செய்து கொள்கிறார் முசோலினியுடைய நண்பரான ஹிட்லர். இந்த இடத்துல நம்ம எல்லோருக்குமே ஒரு கேள்வி வருங்க. முசோலினி இறந்த பிறகும் கூட அவருடைய உடலை தொங்க விட்டு இந்த அளவுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் செதைச்சிருக்காங்களே, அப்படி என்னங்க முசோலினி மேல கோபம்? அப்படி என்னதாங்க செஞ்சாரு முசோலினி? அவர் மேல ஏன் இவ்வளோ வெறுப்பு, இவ்வளோ கோபம்? யார் இந்த பெனிட்டோ முசோலினி? அவர் என்ன ஆடா சிங்கமா? அது ஒரு கந்தக பூமி. இப்படிதான் தான் பிறந்த மண்ணை குறித்து தன்னுடைய சுயசரிதையில குறிச்சு வச்சிருக்காரு முசோலினிங்க. இட்டலியில இருக்கக்கூடிய எமிலியா ரொமாங்கியா அப்படிங்கிற பிராந்தியத்துல இருக்கக்கூடிய பிரித்தாப்பியோ அப்படிங்கிற ஒரு சின்ன சிறு கிராமங்க. இந்த கிராமத்துலதான் 1883 ஜூலை 29 பிறக்கிறார் பெனிட்டோ முசோலினி. அவருடைய கிராமம் எப்படி இருக்கும் சொல்லட்டுங்களா? அப்படியே கண்ணை மூடி நினைச்சு பாருங்க நான் சொல்றத. வறண்ட மலைகள்ங்க, தூசு படிஞ்ச நிலப்பகுதி, ரயில் வசதிகளோ இல்ல எந்த விதமான நாகரிகமான காட்சிகளும் எட்டி பார்க்காத ஒரு குக் கிராமங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரே சிட்டி அப்படின்னா போர்லிங்கிற சிட்டி தான். ஆனா அந்த நகரத்துக்கு போகணும்னா கூட கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் பயணிக்கணும். பிற்காலத்துல முசோலினி அதிகார மையமாக மாறின பிறகு பிரித்தாப்பியாவை எப்படி கூப்பிட்டாங்க தெரியுங்களா? டூசேவின் நகரம், அதாவது தலைவரின் நகரம் அப்படின்னு புகழப்பட்டது. இந்த இடத்துல அன்றைய இட்டாலி குறித்த ஒரு சிறு குறிப்பு நமக்கு அவசியமா இருக்குங்க. அது எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சாதான் புரிஞ்சுக்கவும் முடியும். ஒரு பாரம்பரியமான ஒரு நாடுதான் இட்டாலி. இன்னும் சொல்ல போனா அந்த மேப்ல பார்த்தோம்னா ஒரு பெண் வடமேற்கு திசையில தலை வைத்து படுத்திருக்கிற மாதிரி தான் இட்டாலிங்கிற தேசத்துடைய ஒரு தோற்றம் இருக்குங்க. அழகுல மட்டும் கிடையாது, வளத்துல மட்டும் கிடையாது, ஆட்சி அதிகாரத்திலும் கம்பீரமாக உலக நாடுகளையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு நாடாகத்தான் வரலாற்றுல இடம் பிடிச்சிருந்தது இட்டாலிங்க. ஒரு காலத்துல ரோமாபுரி எந்த அளவுக்கு செல்வாக்கோடு இருந்தது. ரோமானியர்கள் நம்முடைய தென் தமிழ்நாடு வரை வந்து வர்த்தகம் செஞ்சிருக்காங்க அப்படின்னா வரலாற்றுல நிறைய குறிப்புகள் இருக்கு. அந்த அளவுக்கு நமக்கும் இட்டாலிக்கும் ஒரு நெருக்கமான உறவு தொடர்பெல்லாம் இருந்தது. அப்ப நம்மளும் அந்த அளவுக்கு செழிப்போடு இருந்திருக்கோம். மனித நாகரிக வளர்ச்சியில ஒரு அழகான வரைபடத்தை வரைந்தது போல முக்கியமான பங்காற்றி இருந்தது இட்டலியும் ரோம் நகரமுங்க. எல்லா சாலைகளும் ரோம் நகரத்தை நோக்கியே அப்படிங்கிற பழமொழி நம்ம எளிதில் மறந்துட முடியுமா? அடிக்கடி இன்னும் சொல்ல போனா நம்ம புதிய நேயர்கள், இளம் நேயர்களுக்கு எல்லாம் புரியணும் அப்படின்னா நம்முடைய பெரும்பாலான அரசியல் தலைவர்கள்லாம் எல்லா சாலைகளும் ரோம் நகரத்தை நோக்கி இப்படின்லாம் பேசிட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளாக பெருமை வாய்ந்த ஒரு நகரமாக, அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருந்தது ரோம் அப்படின்னு சொன்னா மிகை கிடையாது. மாபெரும் ஜூலியஸ் சீசரும் புரூட்டஸும் வாழ்ந்த ஒரு அற்புதமான நகரம் ரோம்க. ரோமானியர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சண்டை பிரியர்கள் அப்படின்னு சொன்னாலும் மிகை கிடையாது. அடிமைகளை ஆயுதங்களோடு மோத விட்டு இரத்த களரியாகும் அந்த சண்டை காட்சிகளை பார்க்கறதுக்காகவே கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்டவர்கள் உட்கார்ந்து பார்க்கறதுக்காகவே பிரம்மாண்டமான கொலோசியங்களையும் வடிவமைச்சவங்க தான் ரோமானியர்கள். இப்படி ரோமுடைய அருமை பெருமைகள் அப்புறம் ஷாக் கொடுக்கக்கூடிய பல்வேறு செய்திகளையும் நம்ம அடுக்கிட்டே போகலாம். சரி, நம்ம அங்கிருந்து அப்படியே முசோலினியுடைய வாழ்க்கை பக்கங்களுக்கு திரும்புவோம். இப்படி பெருமை வாய்ந்த இட்டாலி தேசம்தான் முசோலினி பிறந்த அந்த காலகட்டத்திலாம் ரொம்பவே சிதிலம் அடைஞ்சிருந்தது. உள்நாட்டு கலகங்கள், வறட்சி, இப்படி மோசமான பக்கங்களை வரலாற்றுல எழுதி கொண்டிருந்தது. ஆஸ்திரியா கொஞ்சம் கொஞ்சமாக இத்தாலியுடைய நாட்டுக்குள்ளார ஆதிக்கம் செலுத்த தொடங்கினாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய செல்வாக்கும் அதிகரிச்சது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பிரான்ஸ்ல இருந்து ஏதாவது ஒரு கும்பல் அப்பப்ப இங்க இட்டாலிக்குள்ளார நுழைஞ்சு அங்க கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி டோட்டலாவே இட்டாலி சிதிலம் அடைஞ்சிருந்தது. தடி எடுத்தவங்களாம் தண்டல்காரங்க ரீதியில யார் வேணாலும் வந்து இட்டாலியில எது வேணாலும் செஞ்சுட்டு போலாங்கிற மாதிரி தான் ஒரு மோசமான ஒரு சூழல் நிலவியதுங்க. இந்த நேரத்துல இட்டாலிக்கு தேவையான ஒன்னே ஒன்று, இத்தாலிய ஆளக்கூடிய, இத்தாலிய பார்த்தாலே பயப்படக்கூடிய, ஒரு அச்சத்தை மற்ற நாடுகளுக்கு உருவாக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவன் வேணும் அப்படிங்கிறது தான். ஏற்கனவே இத்தாலியுடைய வரலாற்றுல மாஜினி, கரிபால்டி, காவர் போன்ற மிகப்பெரிய புரட்சியாளர்கள்லாம் இருந்தாங்க. அவங்க எல்லோருமே இத்தாலிய உலக நாடுகளை திரும்பி பார்க்க வச்சாங்க, மறுக்கிறதுக்கு இல்ல. ஆனாலும் அவ எல்லாவற்றையும் கடந்து ஒரு பேராற்றல் மிக்க ஒரு தலைவன் வேணும் அப்படிங்கிறது தான்
இத்தாலியுடைய எதிர்பார்ப்பா இருந்தது. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யற மாதிரி தான் வந்து பிறந்தார் பெனிட்டோ முசோலினி அப்படிங்கிறாங்க இன்றைக்கும் அவருக்கான ஆதரவாளர்கள். முசோலினி ஒரு எளிய உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்த குடும்பத்துல பிறந்தவருங்க. அவருடைய அப்பா அலெக்சாண்ட்ரோ முசோலினி ஒரு கொள்ளர் பட்டறைய வச்சு நடத்திட்டு இருந்தாருங்க. உழைக்கும் மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த விடுதலை தாகம், சுதந்திர வெறி, இது எல்லாமே அலெக்சாண்ட்ராவுக்கும் இருந்தது. அதனாலேயே மெக்சிகோவுடைய விடுதலைக்காக பாடுபட்ட பெனிட்டோ அவருடைய பெயரையே தன்னுடைய மகனுக்கும் வச்சிருந்தாரு. அவரும் அவருடைய அப்பாவும், அதாவது முசோலினியுடைய அப்பாவும் அவருடைய தாத்தாவுமே இயல்பிலேயே சோசலிஸ்டுக்காரர்கள், அதாவது பொது உடைமை சிந்தனை மீது ஆர்வம் கொண்டவங்களாக இருந்தாங்க. தொழிற்சங்கங்கள்லாம் அவங்க இருந்தாங்க. புரட்சியில ஈடுபட்டு ஜெயிலுக்கு எல்லாம் போயிருக்காங்க. அதே நேரத்துல முசோலினியுடைய அம்மா பார்த்தோம்னா ரோசா, அவங்க ஆசிரியையாக இருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு நேர் எதிரானவங்க. அப்பா கம்யூனிச சிந்தனையில ஈடுபட்டவரா இருந்தாருன்னா இவங்க தீவிரமான கத்தோலிக்க மதத்துல நம்பிக்கை கொண்டவங்களாக இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னா ஞாயிற்றுக்கிழமைகள்ல குழந்தைகளை சர்ச்சுக்கு அழைச்சிட்டு போற அளவுக்கு ரொம்பவே கண்டிப்பானவங்க. சர்ச்சுக்கு வரல அவ்வளவுதான் அப்படின்னு பெரம்பெடுத்து அடிக்காத குறையாக கண்டிப்பு காட்டிய ஒரு ஆசிரியை தான் முசோலினியுடைய அம்மா அப்படின்னு சொன்னா மிகை கிடையாதுங்க. ஆனா இந்த கண்டிப்பெல்லாம் ஹலோ எவ்வளவுங்க வேலை அப்படின்னு கேட்கிற அளவுக்கு தான் முசோலினியுடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் சின்ன குழந்தையில இருந்தது. அதாவது துடுக்குத்தனம், குறும்புத்தனம், இன்னொரு பக்கம் முரட்டு சுபாவம், இதுதான் முசோலினியுடைய ஒரு அடையாளமாக இருந்தது. எந்த அளவுக்குன்னா சில சம்பவங்கள்லாம் வரலாற்றுல எழுதியிருக்காங்க. ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போவாங்களே, ஸ்கூலுக்கு போயிடுவாரு. போறப்ப அப்படியே அமைதியா போயிடுவாரு. ஆனா அங்க டீச்சர் பாடம் எடுத்துக்கிட்டே இருக்கிறப்ப இவர் என்ன பண்ணுவாருன்னா டக்குனு பெஞ்சுக்கு அடியில குமிஞ்சு அப்படியே ஒவ்வொரு பெஞ்சா போயிட்டு இருப்பாரு. உள்ள போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ஏனைய மாணவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய காலை நல்லா கிள்ளி வச்சிருவாரு. பலருடைய காலை கிள்ளி வச்சிருவாரு. கத்துவானுங்க. அப்படியே இவர் வந்து பார்த்தா பெஞ்சில் அப்படியே கேஷுவலா உட்காந்துட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி இருப்பாரு. இதனாலேயே டீச்சர் நிறைய முறை இவரை கண்டிச்சிருக்காங்க. ஆனா இவர் அதை பத்தெல்லாம் கண்டுக்கிறதா இல்ல. என்னெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது, போங்க டீச்சர் அப்படிங்கிற ரீதியில தான் இவருடைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். ஆனா அப்படியே வீட்டுக்கு திரும்பிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், எதையோ பறிகொடுத்தவர் மாதிரி அப்படியே அமைதியா இருப்பாருங்க. எப்பா, அதாவது பிரகாஷ் ராஜ் இந்த படத்துல அந்நியன்ல சொல்லுவாரு கிளைமாக்ஸ்ல, அந்த மாதிரிதான் சிவாஜியை பார்த்திருக்கேன், கமலை பார்த்திருக்கேன் அப்படிங்கிற ரீதியில தான் இவருடைய ஆக்டிவிட்டிஸ் ஆட்டிடியூட்லாம் இருக்குங்க. சரி, இவரை பத்தி எப்ப பாரு புகார் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு யோசிச்ச முசோலினியோடைய அப்பா, இங்க இருந்தா இவன் உருப்பட மாட்டான்பா, ஒரே வழி வேற இடத்துக்கு நம்ம கூட்டு போயிடலாம் அப்படின்னு அலெக்சாண்ட்ரோ பக்கத்துல இருக்கக்கூடிய ஃபயன்சாங்கிற ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய கத்தோலிக்க சர்ச்சு, அவங்களுக்கு சொந்தமான சலேசியன் போர்டு அப்படிங்கிற ஒரு ஸ்கூலுக்கு முசோலினிய அனுப்பி வச்சாருங்க. அங்க போனா பையன் மாறிடுவாரு அப்படிங்கிற நம்பிக்கையில அனுப்பி வச்சாரு. நிறைய மாற்றங்கள் நடந்தது. ஆனா பையனுக்கு கிடையாது, அந்த ஸ்கூலுக்கு. ஸ்கூல் மாறிட்டாரு. இப்ப ஸ்கூல்லயும் காட்சிகள் மாறிடுச்சு. அங்கேயும் தன்னுடைய குறும்புத்தனம், துடுக்குத்தனத்தை கொஞ்சம் கூட விடல முசோலினி. தினந்தோறும் ஸ்கூல்ல ஏதாவது ஒரு பஞ்சாயத்து தாங்க. ஒரு நாள் பேனா கத்தியால ஒரு மாணவனை அப்படியே குத்திடுறாரு முசோலினி. இன்னொரு நாள் சட்டையை கிழிச்சு கட்டி புரண்டு சண்டை போடுறாரு. தினம் பஞ்சாயத்து தாங்க. கடைசியா ஸ்கூல் நிர்வாகம் முசோலினியோடைய அப்பாவை பார்த்து, ஆளை விடுடா சாமி அப்படின்னு, உங்க பையனை நீங்களே கூட்டு போயிடுங்கன்னு அனுப்பி வச்சிடுறாங்க. சரி, புள்ள முரடனா இருக்கான், கெட்ட பேர் வாங்கிட்டான், அதனாலலாம் படிப்பை விட்டுற முடியாது இல்லையா? படிப்பு தானே ஒருத்தரை உயரத்துக்கு கொண்டு வரும். உலகத்துல எந்த மொழி பேசினாலும், எந்த தேசத்துல இருந்தாலும் அப்பாவுடைய ஒரே எண்ணம் இதுவா தாங்க இருக்கும், பிள்ளைங்களை கரை சேர்த்தணும், எப்படியாவது பையனை நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு பக்கத்துல இருக்கக்கூடிய பார்லிம் போப் போலியில் உள்ள இன்னொரு பள்ளியிலையும் அவரை சேர்க்கிறாருங்க. அங்கேயும் முசோலினி அடங்கல. எடு பேனாவை, குத்து அவனை அப்படின்னு அதே சண்டை காட்சிகள் கொஞ்சம் கூட பிசுறு இல்லாம அங்கேயும் அரங்கேறி கொண்டே இருந்தது. அந்த பள்ளிக்கூடமும் காட்சி மாறாம முசோலினிய, எப்பா சாமி உங்க பையனை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு வீட்டுக்கு அனுப்புனாங்க. ஆனா முசோலினியோடைய பெற்றோர்களால சும்மா விட்டுற முடியாது இல்லையா? தன்னுடைய மகனை ஒரு நல்ல ஆசிரியராக மாற்றி காட்டணும் அப்படிங்கிறது தான் பெற்றோர்களுடைய எண்ணமா இருந்தது. அதனால கெஞ்சி கூத்தாடி, ஐயா என் பையனை நான் ஒழுங்கா பாத்துக்கிறேன், எப்படியாவது மறுபடியும் இங்கேயே படிக்க வைங்க அப்படின்னு மறுபடியும் அதே பள்ளியில முசோலினிய சேர்த்துறாங்க. சாகசங்கள்லயும் பெரிய ஆசை கொண்டவராக முசோலினி இருந்தாரு. எந்த அளவுக்குன்னா அவருடைய அப்பா ஒரு குதிரையை வளர்த்துக்கிட்டு இருந்தாருங்க. அந்த நேரத்துல அங்க இருக்கக்கூடிய நீர் தொட்டிக்கு அந்த குதிரையை அழைச்சிட்டு போறதுதான் முசோலினிக்கு அவங்க அப்பா கொடுத்திருக்கக்கூடிய வேலை. அவங்க அப்பா கண்ணு கெட்டின தூரத்துக்கு தெரியாம இருந்தாருன்னா, அந்தான மறைஞ்சிட்டாருன்னா அது வரைக்கும் அப்படியே நடந்து கூட்டு போவாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு, அந்த குதிரையை நல்லா ஓட விட்டுருவாரு முன்னாடி. நீ ஓடு நான் வரேன் அப்படின்னு மகதீரா படத்துல
ராம்சரன் மாதிரி ஓடி போய் அந்த குதிரை மேல ஏறி அந்த அப்படியே குதிரையை அப்படியே விரட்டிட்டு போயிட்டு தண்ணி தொட்டிக்கு போவாருங்க. அந்த சீன் அப்படியே மனசுக்குள்ளார ஓட்டி பாத்தீங்கன்னா, குதிரைக்கு தண்ணி காட்டுறதுக்காக சவாரி செஞ்ச மாதிரி இருக்காது. ஏதோ போருக்கு ஒருத்தர் வந்து அப்படியே கோபத்தோடு போற மாதிரி சவாரி செய்யற மாதிரி இருக்குங்க. சரி, இந்த அளவுக்கு சாகச சிந்தனையில இருக்காரு, வம்பு சண்டைக்காரரா இருக்காரு முசோலினி, அவங்க அப்பா வேற கண்டிச்சுக்கிட்டு இருக்காரேன்னு மட்டும் அப்படியே மனசுல நினைச்சிட வேணாம். அவங்க அப்பாவும் லேசுப்பட்ட நபர் கிடையாதுங்க. வம்பு சண்டைக்கு போகாத, வந்த சண்டைய விடாத அப்படிங்கறதான் அவங்க அப்பாவுடைய பாலிசியா இருந்தது. ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லலாம் ஒரு எக்ஸாம்பிளா. ஒரு நாள் அழுதுகிட்டே வராரு முசோலினி. என்னடா ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு அவங்க அப்பா கேட்கிறாரு. இல்லப்பா, ஒரு சீனியர் ஒருத்தன் வந்து என்ன அடிச்சிட்டான் அப்படின்னு முசோலினி சொல்றாரு. உடனே இவங்க அப்பா ஸ்கூல்ல வந்துட்டு என்ன பஞ்சாயத்து அப்படின்னு, என்ன பிரச்சனை அப்படின்னு பேசுறாரு. விசாரிச்ச உடனே அந்த சீனியர் மேலதான் தப்பு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. மறுபடியும் அங்கே நேரா வீட்டுக்கு வராரு. இவருக்கு முசோலினிக்கு ஐயோ அப்பா நம்மளை அடிப்பாரோ மிரட்டுவாரோ அப்படின்னு பயத்தோட இருக்காரு. என்னடா நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னு ஃபர்ஸ்ட் வார்த்தை கேட்ட உடனே இவருக்கு இன்னும் சரி நம்மளதான் வெளுத்து வாங்க போறாரு அப்படின்னு முசோலினிய நினைக்கிறாரு. ஆனா அவங்க அப்பா கேட்டதுதான், ஏண்டா ஒருத்தன் அடிச்சா வாங்கிட்டு சும்மா வந்துருவியா? உன் மேல தப்பு இல்லல்ல, நீ தப்பு இல்லாதப்ப யார் அடிச்சாலும் வாங்கக்கூடாது. நீ என்ன கோழையா? உனக்குள்ளார வீரம் இல்ல, உன் ரத்தத்துல வீரம் இல்ல, போட போ அப்படின்னு கண்டிச்சு அனுப்புறாரு. அதுக்கப்புறம் என்ன, கண்டிப்புன்னு கூட சொல்லக்கூடாது, கொம்பு சீவி அனுப்புறாரு. அதுக்கப்புறம் என்ன, சும்மாவா இருப்பாரு? போறாரு அந்த ஏரியாவுக்கு தூரத்துல அந்த சீனியர் இருக்காப்ல, அங்க ஒரு கல் இருக்கு, அந்த கல் எடுத்து அப்படியே கூர் தீட்டுறாரு. என்னடா பண்ண போறாரு அப்படின்னு நம்ம அப்படியே மனசு முன்னாடி யோசிச்சுக்கிட்டே இருந்தா, போன வேகத்துக்கு அந்த கல்லை வச்சு நடு மண்டலையே அடிக்கிறாரு. அப்படியே டேப்பை திறந்து விட்ட தண்ணி மாதிரி அப்படியே ரத்தம் பீறிட்டு வருது. அதுக்கப்புறம் தான் ஆத்ம திருப்தியே முசோலினிக்கு ஏற்படுதுங்க. இதெல்லாமே வரலாற்றுல வந்துட்டு எழுதியிருக்காங்க. நம்ம தொடர்லயும் அப்படியே வருது. அதாவது முசோலினியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது தப்பு பண்ணிட்டாருன்னா அவங்களுடைய ஸ்கூல்ல ஃபாதர் கிட்ட கூட்டு போயிட்டு பாவ மன்னிப்பு கேட்பாங்க. ஆனா முசோலினியை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் என்னால முடியாதுங்க அப்படின்னு அதை தவிர்த்துருவாரு. பாவ மன்னிப்பு இல்லைன்னா அப்புறம் என்ன, தண்டனை தான். ஆனா சிரிச்ச முகத்தோடு தண்டனையை அனுபவிப்பாரு முசோலினி. எந்த அளவுக்குன்னா கட்டாந்தரையில அப்படியே மக்காச்சோள விதைகளை பரப்பி அதுல முட்டி போட்டு நிக்க சொல்லுவாங்க. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி அசராம அப்படியே இருப்பாரு முசோலினிங்க. முசோலினியை பொறுத்த வரைக்கும் இந்த காலை பிரார்த்தனை, இரவு பிரார்த்தனை இது எல்லாமே அவருக்கு ரொம்பவே அலர்ஜி. இந்த பிரேயருக்கே போக மாட்டாரு. அதனாலயும் நிறைய முறை தண்டனையா அனுபவிப்பாரு. இதுல ஸ்கூல் நேரம் போக அப்பாவுடைய பட்டறையில வந்துட்டு வேலை பார்ப்பாரு. அந்த நெருப்புல அந்த இரும்பு எடுத்து அடிச்சு சம்மட்டியால் அடிச்சு எல்லா விதமான வேலைகளையும் செய்வாரு. ஒழுங்கா வேலை செய்யலைன்னா அதே இரும்பால அடி வாங்குவாரு அப்பா கிட்ட. அப்படி அடி வாங்கியும் அந்த நெருப்புல இருந்தும் இவருடைய உடம்பு அப்படியே எஃகு மாதிரி இரும்பு மாதிரி அப்படியே உறுதியா மாறினதுங்க. அதே நேரத்துல புதுசா ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அதே வேட்கையோடவே இருந்தாரு. படிப்புலயும் பயங்கர கில்லி. பள்ளிக்கூடம் முடிஞ்ச பிறகு இன்னொரு பக்கம் அவர் அதிகமா இருக்கிற இடம் லைப்ரரிங்க, நூலகம். அங்க தாந்தேயின் கவிதைகள், வர்ஜிலின் கதைகள், அப்புறம் சீசருடைய வாழ்க்கை, விக்டர் ஹியூகோவுடைய படைப்புகள் அப்படின்னு எல்லா பக்கமும் தேடி தேடி போய் வாசிச்சாருங்க. படிக்க 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 அவருடைய மனசுக்குள்ளார பண்டைய கால இட்டாலி ரோம் நகரத்துடைய அந்த பிரம்மாண்டம் கண்ணு முன்னாடி வர தொடங்கினது. எப்படி இருந்த ஒரு தேசம் அப்படியே நினைச்சு பாக்குறப்ப சிலிர்க்குது. இப்படிப்பட்ட என்னுடைய தேசம் இன்னைக்கு இப்படி உருக்குலைஞ்சு இருக்கு. இந்த தேசத்தை மாற்றி அமைக்கணும். புதுசாக மறுபடியும் இட்டாலியை எல்லோரும் திரும்பி பார்க்கக்கூடிய வகையில ஒரு அற்புத தேசமாக கட்டமைக்கணும். முசோலினியுடைய கண்கள் முன்னாடி இந்த காட்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆழமாக பதிய தொடங்குச்சு, ஒரு விதை போல. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம், பார்லிம் போலியில அங்க ஸ்கூல்ல அவர் படிச்சுட்டு இருந்தப்ப நடந்த ஒரு சின்ன சம்பவங்க. அவருடைய ஆசிரியர் இவரை கூர்ந்து பார்த்துட்டு இருக்காரு. ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்காரு. கிட்ட வராரு. என்ன முசோலினி, ஏதோ ஒண்ணு எழுதிக்கிட்டே இருக்கே, அதை கூடு அப்படின்னு அந்த நோட்டை வாங்கி பாக்குறாரு. அந்த நோட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாள்களுடைய ஓரத்திலும் 2 எழுத்து எழுதியிருக்காரு, ரோம். எல்லா பக்கத்தையும் புரட்டி புரட்டி பாக்குறாரு. ஒவ்வொரு பக்கத்திலும் ரோம் ரோம் ரோம்னே எழுதப்பட்டிருக்கு. சரின்ட்டு அப்படியே அந்த நோட்டை தள்ளி வச்சுட்டு என்னடா ஏதோ ஒண்ணு தெரியுதுன்னு அந்த பெஞ்சு ஓரத்தை உத்து பாக்குறாரு. அங்க அந்த டெஸ்க்ல கத்தியால அதே ரோம்ங்கிற எழுத்து செதுக்கப்பட்டிருந்ததுங்க. அதுல ஒண்ணு தெளிவா புரிஞ்சது, அந்த செதுக்கல்ல கத்தியை விட எப்படி கத்தியை விட கூர்மையான முசோலினியுடைய அந்த தீவிரம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. அடுத்து நடந்தது என்ன தெரியுமா? அடுத்த வாரம் பார்ப்போம். இதே போன்ற காணொளிகளை காண
நம்முடைய விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய இனிய கருத்துக்களை தவறாம கருத்துரை பகுதியில பதிவு செய்யுங்க. என்ன விஷயங்களை மாத்திக்கலாம் அப்படின்னும் கருத்துக்களை தெரிவிங்க. நல்லா இருந்தா வழக்கம் போல பாராட்டுங்க. உங்களுடைய பாராட்டுகள் தான் எங்களுக்கான உரம். அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். ஆடி வந்தாச்சு, அப்போ ஆஃபர்ஸும் வந்துருச்சுன்னு தானே அர்த்தம்? ஆமாங்க, ஜூலை 1 ஆகஸ்ட் 16 வரை நம்ம மதுரை மஹன்யாஸில் நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு 5% முதல் 55% வரை ஆடி தள்ளுபடி விலையில கிடைக்கும். இது பெண்களுக்கான பிரத்யேக ஆடியகம்.